சென்னை வடபழனி காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட கொந்தளிக்கும் குற்றச்சாட்டு ஒன்று நகர அரசியல் மற்றும் தொழில் வட்டாரங்களை பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஒரே குடும்பத்தில் பிறந்த இரு சகோதரர்கள் இடையே ஏற்பட்ட விரோதம் உயிருக்கு உயிர் என்ற நிலைக்கு சென்றுவிட்டதாக, கூலிப்படையை ஏவி கொலை செய்யப்பட்ட சதி தீட்டப்பட்டதா என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை கே நகர் டி ராஜன் சாலை பகுதியில் வசித்து வரும் சிவசாமி வேலுமணி தனது மனைவி ஆனந்த பிரியா வேலுமணி, மகன் மற்றும் மகளுடன் குடும்பமாக வாழ்ந்து வருகிறார். சமூக மற்றும் அரசியல் வட்டாரங்களில் அறியப்பட்ட நபராக விளங்கும் அவர் வடபழனி 100 அடி சாலையில் செயல்பட்டு வரும் புத்தூர்கட்டு போன் அண்ட் ஜாயிண்ட் சென்டர் என்னும் எலும்பு முறிவு வைத்தியசாலையை நடத்தி வருகிறார். இந்த வைத்தியசாலையில் அவரது மனைவி தலைமை மருத்துவராக பணியாற்றி வருகிறார். பல ஆண்டுகளாக மருத்துவ சேவையில் ஈடுபட்டு வருவதால் அவருக்கு ஒரு தனிப்பட்ட அடையாளமும் நோயாளிகளிடையே நம்பிக்கையும் உருவாகியிருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் டி நகர் பகுதி செயலாளராகவும் இருந்து வருகிறார். மேலும் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அரசியல் மற்றும் தொழில் வளர்ச்சியால் சமூகத்தில் ஒரு நிலையான செல்வாக்கு பெற்றிருந்த நிலையில் தற்போது அவர் தனது உயிருக்கும் குடும்பத்தினரின் உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அதில் சிவசாமி வேலுமணி தனது உடன் பிறந்த சகோதரரான SR ஜெயதுரை தன்னுடைய வளர்ச்சியை பொறுக்காமல் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் கொலை செய்ய கூலிப்படையை வைத்து சதி செய்து வருவதாக புகார் அளித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு வெறும் குடும்ப தகராறு அல்ல, திட்டமிட்ட குற்ற முயற்சி என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அன்று அவரது பெரியப்பா மகள் வள்ளித்தாய்க்கு ஜெயதுரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வேலுமணியை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அவரிடம் வேலை செய்யும் பாக்கியராஜை உடனே திருப்பி வர சொல்லுவதாகவும், இல்லையெனில் அவரையும் கொலை செய்து விடுவோம் என மிரட்டியதாகவும் அவர் கூறியுள்ளார். இதையடுத்து அடுத்தடுத்த நாளான 13ஆம் தேதியன்று காலை 9:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை கார் அவரது வீடு மற்றும் மருத்துவமனை சுற்றி பல முறை வந்ததாகவும், அந்த வாகனத்தில் ஜெயதுரை மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கான வீடியோ ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாலை 5:15 மணி அளவில் வடபழனி 100 அடி சாலையில் உள்ள தனது மருத்துவமனை முன்பு நின்றபோது அதே கார் கூலிப்படையினரை ஏற்றி வந்து நின்றதாகவும், தாங்கள் தடுக்க முயன்ற போது கார் அதிவேகமாக தப்பி சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சமூக வலைதளங்களின் மூலமாகவும் தன்னை குறிவைத்து திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரம் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் தனது மருத்துவமனை குறித்து தவறான வீடியோக்கள் வெளியிடப்படுவதாகவும், நோயாளிகளாக நடித்து மருத்துவமனையில் தகராறு செய்யப்படுவதாகவும், மொட்டை கடிதங்கள் அனுப்பப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவை அனைத்தும் தனது தொழில் நற்பெயரை கெடுக்கவும் சமூகத்தில் தன்னை இழிவுபடுத்தவும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் என அவர் கூறியுள்ளார். இதனால் தானும் தனது மனைவியும் குழந்தைகளும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவங்கள் தொடர்ந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி திருவான்மையூரில் தனது குழந்தைகளை பள்ளியில் இருந்து அழைத்து வரும்போது தனது காரை ஒரு லாரி மோதியதாகவும், அது சாதாரண விபத்து அல்ல, திட்டமிட்ட தாக்குதல் முயற்சியாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் தெரிவித்துள்ளார். தனது சகோதரர் இதே போன்று முன்னரும் பல சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டுள்ளார் என அவர் குற்றம் சாட்டியதால் இந்த விபத்துக்கும் அவருக்குமே தொடர்பு இருக்கலாம் என அவர் சந்தேகம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது குறித்து முன்னதாக வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறிய அவர் தற்போது சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் விரிவான மனு ஒன்றை அளித்துள்ளார்.
அதில் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் உடனடி போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் ஜெயதுரை மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது உரிய சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்காலத்தில் தன்னுடைய உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு அவரது சகோதரர்தான் காரணம் என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரஃபீக்குடன் பிரிஸ்கா லூயிஸ்.